சமீபத்தில் உங்கள் வீட்டை வந்து சில பேர் வந்து முற்றுகையிட்டாங்க. அது வந்து எர்ணாவூர் நாராயணனுடைய ஆட்கள்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை? தராதரம் இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது இது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நான் வந்து என்ன போடுறேன், முன்னாள் கள்ளச்சார வியாபாரி, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, திருநெல்வேலியில் ஜெயக்குமார் கொலை வழக்கு, அதில் தொடர்பு உள்ள கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் எர்ணாவூர் நாராயணன் தூண்டுதலின் பெயரில் எர்ணாவூர் நாராயணன் நேரடியாக தாம்பரத்துக்கு வந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னதுலாம் இருக்கு. அப்போருடைய பாப்பாத்தி டிராவல்ஸ் வண்டியில் தான் அந்த குற்றவாளிகள்லாம் வந்திருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வரைக்கும் லிங்க் பண்ணுறேன். ஆமாம், கூலிப்படை தலைவருங்க. நான் வீட்டில் இருந்தால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. நாங்களாம் வந்து கொலை செய்யப்பட்டிருப்போம், படுகொலை செய்யப்பட்டிருப்போம். சட்டத்துக்கு புறம்பாக அவருடைய ரவுடி கும்பலை கூலிப்படையினரை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்ச மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்கள் நாடார்கள். பணி தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தில் அவர்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குதுங்கிறதே அவருக்கு தெரியும். குளோபல் அளவில் எங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. 5000 ரூபா கொடுத்தா டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடிய உலகம் இது. பெரியாருக்கு வந்து யுனெஸ்கோ விருது ஒன்று கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல 1 கோடி பனைமரத்தை நட்டேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதை நிறுத்துங்க. கள்ளச்சாராயம் காட்சி விற்றாருன்னு சொல்லி அமாண்டமான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறீங்க. என்கவுண்டர் போடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த அளவுக்கு. ஆமா, குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் வந்து பதவியில் இருக்கிறது திமுகவுக்கு புதுசா? திமுக தலைவர் முதல்ல குற்றப்பின்னணி உள்ள நபர்களுக்கு இந்த மாதிரி வாரியம் கொடுக்கறதை நிறுத்திருக்கணும். சீமான் அவர்கள் வந்து பொதுவான தமிழர் தலைவராக இருந்தாரு. அவரை நாடார் தலைவராக முத்துரமேஷ் நாடார் வந்து சீமானை வந்து மீன் பிடிக்கிறவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணா அவர் வந்து பரதவர். பட்டியலின மக்களுக்காக போராடினா அவர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். இல்லை, அவங்களும் சொல்றாங்க எர்ணாவூர் நாராயணனுடைய அனுபவம் தான் முத்துரமேஷ் அவர்களுடைய வயசு. அது 100% உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய அனுபவம் தான் எனக்கு வயசு. ஆனால் இவரை மாதிரி ஒரு கேவலமான அவர் மகள் வயது உள்ள ஒரு பெண்மணியை தவறாக சித்தரித்து கோஷம் போடுற அளவுக்கு ஒரு ஈனப்பிறவி நான் அல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஈனப்பிறவி. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சமீபத்தில் உங்கள் வீட்டை வந்து சில பேர் வந்து முற்றுகையிட்டாங்க. அது வந்து எர்ணாவூர் நாராயணனுடைய ஆட்கள்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் முடியாது. எங்கள் தலைவர் மேலே பற்று கொண்டவர்கள் போய் முற்றுகையிட்டாங்க. முத்துரமேஷ் நாடார் அவர்கள் தான் இணையதளத்தில் எங்களுடைய தலைவர் பற்றி தவறாக முதல் எழுதி பிரச்சனையை ஆரம்பித்து வைத்தார்னு சொல்லி உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை? அதாவது இது முழுக்க பொய்யான தவறான தகவல். அதாவது 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உலகமே ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவரே மரம் ஏறி கல் இறக்கி மக்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதற்கு நான் அண்ணன் கூட பக்கத்துலேயே இருந்தோம். அந்த நிகழ்வு நடந்த இடம் கூட எங்கள் பெரியம்மா இடம். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து உலகம் முழுவதும் ட்ரெண்டிங் ஆகும்போது சாமானிய சாதாரண பொதுமக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, எந்த அரசு அதிகார பதவியிலும் இல்லாத ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு பஞ்சம நிலை மீட்பதாக இருந்தாலும் சரி, மீனவர்களை இலங்கை அரசு துன்புறுத்துவதாக இருந்தாலும் சரி, பனை தொழிலாளர்களுக்கு பிரச்சனை என்றாலும் சரி, இப்படி எல்லா பிரச்சனைக்கும் முன்னின்று போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் பனையை காப்பாற்றுவதற்கென்றும் பனை தொழிலை காப்பாற்றுவதற்கும் பனை சார்ந்த தொழிலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வாழ்வை முன்னேற்றத்திற்காகவும் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு பனை வாரியம், தொழிலாளர் நல வாரியம். இதுக்கு வந்து அண்ணன் நாராயணன் அவர்கள் பொறுப்புக்கு வந்து 4 வருடங்கள் ஆகுது. இந்த 4 வருடங்களில் அவர் செய்த சாதனைகள் என்ன? பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தில் அவர்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குதுங்கிறதே அவருக்கு தெரியல. அவர் செய்த சாதனைகள்லாம் அவங்க வந்து பட்டியலிடுறாங்க. பட்டியலிட்டதெல்லாம் சாதனைகளா இல்லையா, அது பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்னும் ஒரு வாரத்தில் தெரிய போகுது. இல்லை, 1 கோடி பனை மரங்களை வந்து நட்டிருக்காரு. இல்லை, அது 100% பொய்ன்னு சொல்லி தமிழக அரசு தான் சொல்லுது, நம்ம சொல்லலை. தினமலர் செய்தியாக வந்திருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்க, 40 லட்சம் கூட அவங்க வந்து நடலை, எங்கிட்ட சரியான தகவல் இல்லைன்னு சொல்லி தமிழக அரசு கைவிரிச்சிருக்கு. அதுதான் வந்து இப்போ தமிழக அரசு சொல்கிறது உண்மையா
தமிழக அரசுங்கிறது யார்? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையான தமிழக அரசு 40 லட்சம் பணவர்கள் கூட நடப்படவில்லை, எங்கள்கிட்ட போதிய தகவல் இல்லை அப்படின்னு சொல்லி தகவல் உரிமை சட்டத்தில் சொல்கிறது உண்மையா? இவங்க ஒரு லெட்டர் சும்மா எழுதி வச்சுக்கிட்டு ஆனால் குளோபல் அளவில் எங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவார்டு குளோபல் 5000 ரூபா கொடுத்தா டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடிய உலகம் இது. எவ்வளவு? 5000 ரூபாய். 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா முனைவர் முத்துரமேஷ் நாடார்னு சொல்லிக்கலாம், டாக்டர் முத்துரமேஷ் நாடார்னு சொல்லிக்கலாம். அப்படி இருக்கிற உலகத்தில் குளோபல் பட்டம் பெரியாருக்கு வந்து யுனெஸ்கோ விருது ஒன்று கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி வந்து அது உலக யுனெஸ்கோ கொடுத்தா? அது நம்ம சர்ச்சைக்குரியது, அது பல கருத்துகள் இருக்கு. ஆனால் இவங்க வந்து ஆதாரம் வச்சிருக்கோன்னு புத்தகத்தை காமிக்கிறாங்க. அவங்க கொடுத்த ஆதாரங்கள்லாம் காட்டுங்க, அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடுவோம். உண்மையாக இருந்தால் நம்ம வந்து அவரை வரவேற்போம், வாழ்த்துவோம், போட்டுருவோம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக இவர் என்ன செய்திருக்கிறார்? இல்லை 1.5 லட்சம் இழப்பீடு தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை 2 லட்சமா 2.5 லட்சமா உயர்த்தி கொடுத்துருக்காரு. மற்ற வாரியத்தில் எவ்வளோ செலவு கொடுக்காங்க? அங்கே உறுப்பினர்கள் அதிகம் இருக்கிறாங்க, இங்கே உறுப்பினர்கள் கம்மியாக இருக்கிறாங்க. வாரியங்கிறது ஒன்று, ஒரே பவரில் இருக்கக்கூடியது வாரியம். ஒரு வாரியத்தில் உறுப்பினராக இருக்கவர் செத்தால் 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய அரசு, இன்னொரு வாரியத்தில் இருக்கவங்களுக்கு 1.5 லட்சம் 3 லட்ச ரூபா மாத்திரன்னு சொன்னால் அப்போ அது எவ்வளோ பெரிய சமூக அநீதி. இல்லை, பனை வாரியத்திற்கு வந்து 1 கோடி ரூபாய் தான் கொடுக்குறாங்க, 50 லட்சம் தான் கொடுக்குறாங்க. கட்டுமான ஊழியர்கள் எண்ணிக்கை வந்து அதிகம், உறுப்பினர்கள் எண்ணிக்கை இங்கே எண்ணிக்கை கம்மி. அப்போ பனை வாரியத்தை வந்து கதர் வாரியத்திலிருந்து மாற்றி கூட்டுறவு வாரியத்தில் ஏற்கனவே இருந்த போய் மாற்றுறதுக்கு இவர் ஏன் முயற்சி செய்யலை? பனை கூட்டுறவு சங்கங்களுடைய சொத்துக்கள் தமிழகத்தில் எத்தனை கோடி ரூபாய்க்கு இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா? பனை தொழில் செய்யக்கூடியவர்கள் முதல்ல உறுப்பினராக உங்கள்கிட்ட ஏன் சேர மாட்டேங்காங்க? ஒரு புரோஜனம் இல்லாத வாரியத்தில் சேர்ந்து என்ன பலன் நினைப்பாங்களா? இப்போ நான் இருக்கேன், நான் பணம் வரையக்கூடிய தொழிலாளி, நான் பனை தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினர், என் தம்பி இருக்கான், இல்லை எங்கள் அண்ணன் இருக்கார், அவர் வந்து கட்டுமான பொருள் வாரியத்தில் அவன் உறுப்பினர். நான் செத்து போனால் என் குடும்பத்துக்கு 1.5 லட்ச ரூபா இருந்துச்சு, இப்போ நான் 3 லட்ச ரூபா மாற்றிட்டேன்னு சொல்கிறீங்க. எங்கள் அண்ணன் செத்து போனால் 8 லட்ச ரூபா. அவனும் தொழில் தான் செய்கிறான், நானும் தொழில் தான் செய்கிறேன். இதில் இன்னொரு என்னென்னா, கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய மிக மிக ஆபத்தான தொழிலை நான் செய்கிறேன். அப்போ எனக்கு வந்து நியாயப்படி இது அவர் பதவி காலத்தின் மீது இல்லை அவர் செய்த வேலைகள் மீது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம், குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து தரம், அதாவது என்னுடைய கருத்து கிடையாது சார். முதல்ல 1 கோடி பனை மரத்து நட்டேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதை நிறுத்துங்க. இல்லை நீங்கள் உண்மையாலே நட்டேன் அப்படின்னா தகவல் உரிமை சட்டத்தில் கொடுத்த தமிழக அரசு எதிர்த்து போராடுங்க. அதையும் செய்யலைன்னா தினமலர் பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கு, உங்களுக்கு நான் அதை வந்து கொடுக்குறேன், அது தவறான செய்தின்னு ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை முகநூலில் நீங்கள் வந்து அவரை வந்து தவறாக விமர்சனம் பண்ணுறீங்க, அவர் வந்து கள்ளச்சாராயம் காட்சி விற்றாருன்னு சொல்லி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறீங்க. அவர் மக்களுக்காண்டி சமுதாய பணி செஞ்சுக்கிட்டு இருக்க தலைவர்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கல்ல. அதாவது சார், அவர் கள்ளச்சாராயம் காட்சி விற்றாரா விற்கலையா, கொலை செய்தாரா கொலை செய்யலையா, பல்வேறு குற்றச்சாட்டுகள் செய்தாரா இல்லையான்றது 1995 காலகட்டத்திலிருந்து 2005 இருந்த அரசு அதிகாரிகளுக்கு நிச்சயம் தெரியும். இல்லை அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்களே, கொலை செய்தார். நீங்கள் வந்து ஊடகவியலாளர், ஒருவர் குற்றச்சாட்டு வைக்கிறார், அது உண்மையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அன்றைய காலகட்டத்தில் சொல்கிறவங்கள்ட்ட ஆதாரம் கேட்போம், உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்குது, அதை வந்து என் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, அதை நான் வந்து எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுப்பேன். ஆதாரங்கள் மிக எளிதாக சொல்லிட முடியும் சார். அன்றைய காவல்துறை அதிகாரிகள், உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய சென்னை சிட்டி கமிஷனர் அருண் ஐயா அவர்கள், கமலஹாசன் கட்சியில் இருக்கக்கூடிய மௌரியா ஐபிஎஸ் அவர்கள், அப்போது இருந்த அருண் ஏசி அவர்கள், இப்படி பல அரசு அதிகாரிகள் இருக்காங்க. என்கவுண்டர் போடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த அளவுக்கு ஆமாம், தெரியாதா? இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க, இவங்கள்ட்ட ஆதாரம் கேட்டுக்கணும்னு சொல்கிறீங்க. அவர் இப்போ பனைநல வாரியத்தோட தலைவராக இருக்கிறார், ஒரு கட்சியோட தலைவர். நீங்கள் ஊடகவியலாளர் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. திமுக கூட்டணியில் இருந்தால் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் வந்து பதவியில் இருக்கிறது திமுகவுக்கு புதுசா? திமுக தலைவர் முதல்ல குற்றப்பின்னணி உள்ள நபர்களுக்கு இந்த மாதிரி வாரியம் கொடுக்கறதை நிறுத்தியிருக்கணும். படித்த இளைஞர்கள், இன்ஜினியரிங் படித்தவன், அக்ரிகல்ச்சர் படித்தவன்லாம் இந்த தொழிலில் இருக்கான், அந்த தொழிலை உயிராக நினச்சி செஞ்சுட்டு இருக்கான், அந்த தொழிலை காப்பாற்றணும்னு இருக்கான். அப்படிப்பட்டவர்களை வாரிய தலைவர் ஆக்கணுமா? வாரிய உறுப்பினரே இல்லாத, அந்த தொழிலுக்கு எவ்வித தொடர்பும் இல்லாத, அந்த தொழிலாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்று தெரியாத, அறியாத ஒரு ஏசி ரூமில் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபருக்கு அந்த சீட்டை கொடுக்கணுமா? இதை நீங்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். தமிழக முதல்வராக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், ஒரு வாரியம்னா அந்த வாரிய தலைவர் அந்த வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. இவர் வாரிய தலைவராக இருக்கிறது ஒரு ஏமாற்று வேலை. வாரிய தலைவராக இருக்கிற ஒரு
என்ன பண்ணணும்? இல்லை, மக்களோட ஆதரவு இருக்க போய், சமுதாய மக்களோட ஆதரவு இருக்க போய் தானே அவருக்கு அந்த பொறுப்பு போயிருக்கு. சமுதாய தலைவர்கள் ஆதரவுலாம் ஒன்றும் இல்லை சார். கூட்டணியில் இருந்து இன்னைக்கு கூட 30க்கும் மேற்பட்ட சங்கங்களை உங்களை எதிர்த்து அவருக்கு ஆதரவாக கூடியிருக்காங்க. சரி, நேற்று எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு அநீதி நடந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க யாருன்னு சொன்னாங்க, அவருக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் கிடையாது. எங்களுடைய ஆதரவாளர்கள். தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, திருநெல்வேலியில் ஜெயக்குமார் கொலை வழக்கு, அதில் தொடர்பு உள்ள கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் எர்ணாவூர் நாராயணன் தூண்டுதலின் பெயரில் எர்ணாவூர் நாராயணன் நேரடியாக தாம்பரத்துக்கு வந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னதுலாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அப்போருடைய பாப்பாத்தி டிராவல்ஸ் வண்டியில் தான் அந்த குற்றவாளிகள்லாம் வந்திருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலைகள் வரைக்கும் லிங்க் பண்ணுறேன். ஆமாம், கூலிப்படை தலைவருங்க. நான் வீட்டில் இருந்தால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. நான், என் மனைவி, எனது குழந்தைகள், எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே நேரம் வந்து நாங்களாம் வந்து கொலை செய்யப்பட்டிருப்போம், படுகொலை செய்யப்பட்டிருப்போம். ஏங்க அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு எப்படிங்க அவர் மேலே வைக்க முடியும்? ஏங்க ஒரு வீட்டில் இப்போ அவங்க வீட்டை முற்றுகையிட வந்தார்கள். முற்றுகை எங்கெங்க இடம் வந்தாங்க? முற்றுகை இடம் வந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் அரசியல்வாதி தானே, சட்டமன்றம் முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் தானே, இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே. ஒரு வீட்டை முற்றுகையிட வேண்டும் என்றால் உங்களுக்கு உண்மையாலுமே வருத்தமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு முதல்ல தகவல் கொடுக்கணும். 5க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு இடத்தில் கூடினால் போராட்டம் பண்ணணும்னா காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்கணும். காவல்துறைக்கே தகவல் சொல்லாமல் 100க்கும் மேற்பட்ட கூலிப்படை கொலைகாரர்களை பயங்கரமான ஆயுதங்களுடன் குடியிருப்பு பகுதியில் வந்து கத்திட்டு பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுறது. அந்த பகுதியில் இருக்க வயதானவர்கள்லாம் இருக்காங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், ஹார்ட் பேஷண்ட்லாம் கூட இருக்காங்க. அவங்க வந்து கஞ்சா பின்னாடி திடீர்னு கத்தி அவங்க உயிருக்கு தீங்கி ஏற்படுத்துகிற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடி எர்ணாவூர் நாராயணன் தான் இருக்கிறாருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. 100% எர்ணாவூர் நாராயணன் அவர்களும் அவரது மகன் கார்த்திக் நாராயணன் அவர்கள் தான் இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க. வட சென்னையுடைய கூலிப்படை சேர்ந்த அந்த கூலிப்படை கூலிகள் தான் வந்திருக்காங்க. அதே போன்று சென்னை மாடப்பாக்கம் பகுதியில் ஒரு கூலிப்படை தலைவன் அவனும் இதில் வந்து தொடர்பில் இருக்கான். இது எல்லாமே சிசிடிவி கேமராவில் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் இந்த பழைய காலத்தில் வீட்டுக்கு ஆள் அனுப்பி மிரட்டுறது, கொலை பண்ணுறது அப்படிங்கிறது ஆதாரம் இல்லாமல் இருக்கும். இப்போது எங்கள் பகுதி வந்து ஒரு கிராம பகுதியாக இருந்தாலும் கூட எங்கள் வீட்டை சுற்றியே 3-4 சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த ரோட்டில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இவர்கள் வந்தார்களா, இவர்கள் வந்து வரலையாங்கிறது அதுவே உருவாயிடும். அதுக்கு வந்த கூலிப்படை தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து நாராயணனுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகளை கோஷம் போடுறாங்க. நான் வந்து என்ன போடுறேன்? முன்னாள் கள்ளச்சார வியாபாரி. அதாவது கல் வந்து ஒரு தமிழருடைய தொழில், தமிழ் சமுதாயம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு தொழில். தேவேந்திர குல வேளாளர்கள், முக்களத்தோர், நாடாரு, கவுண்டரு, பறையரு, வன்னியரு, இப்படி எல்லா சமுதாயமும் செய்யக்கூடிய ஒரு தொழில். தமிழ்நாட்டினுடைய மாநில மரமாக பனைமரம் இருக்கிறது. இப்போ சில 5க்கும் 10க்கும் காசை வாங்கிக்கிட்டு சமூக வலைதளங்களில் சீமான குலத்தொழிலுக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த இதோட குற்றச்சாட்டோட இன்றைக்கி அவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து பொதுவான தமிழர் தலைவராக இருந்தார், அவரை நாடார் தலைவராக முத்துரமேசு நாடார் வந்து சீமானை வந்து மீன் பிடிக்கிறவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணால் அவர் வந்து பரதவர், பட்டியலின மக்களுக்காக போராடினா அவர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். நீங்க அவருக்கு ஆபத்தானவர், அவரோட அரசியலுக்கு நீங்க ஆபத்தானவர்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதாவது அதுக்கு வந்து ஏங்க அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டுமே போராடுறாரு. இப்போ எர்ணாவூர் நாராயணன் மாதிரி நாடாருக்காக நான் போராடுறேன், நாடார் சமுதாயத்துக்கு போராடினேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலம் அரசியலுக்கு வந்து நீ ஒரு அரசியல் ஆலயத்தில் இருக்கிற அவர் உயிரோடு இன்னைக்கு இருக்கிறாருன்னா, என்கவுண்டர்லேருந்து தப்பிச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் நாடார் சமுதாயம். ஆனால் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர்கிட்டே விமர்சனம், இப்போ நான் விமர்சனம் தப்பாகவே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு ஆட்கள் அனுப்பி கொலை செய்கிற பழைய ரவுடித்தனத்தை, பழைய கூலிப்படி மெத்தடை செய்கிறது வந்து நியாயமா? அதாவது பொறுப்புள்ள நாடார்கள், அவரை பற்றி ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடார்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும். நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சமூகத்தில் கருத்து போடுறீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மனைவியை பற்றியோ இல்லை உங்கள் மகளை பற்றியோ உங்கள் வீட்டில் உள்ளவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 50-100 பேர் வந்து கோஷம் போட்டுட்டு சென்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை, நீங்கள் பழைய குற்றவாளின்னு சொல்கிறீங்க, ஆனால் எர்ணாவூர் நாராயணன் வந்து ஆரம்ப காலத்தில் பணைய ஐயா, நான் சொல்கிறது உண்மையா பொய்யானது அரசு ஆவணங்களில் ஆர்டிஐயில்
நூலகங்களில் பழைய புஸ்தகங்களில் பழைய ஊடகங்கள் இப்போ நீங்கள் வந்து வளர்ந்து வரும் ஒரு பத்திரிகையாளர், ஒரு பெரிய பத்திரிகை ஐயா ஏகலவன் போன்ற பத்திரிகையாளர்கிட்ட கேளுங்க. இல்லை அவங்களும் சொல்கிறாங்க எர்ணாவூர் நாராயணனுடைய அனுபவம் தான் முத்துரமேஷ் அவர்களுடைய வயசு. அது 100% உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய அனுபவம் தான் எனக்கு வயசு. ஆனால் இவரை மாதிரி ஒரு கேவலமான சமுதாய தலைவர் வீட்டுக்கு அவர் மகள் வயது உள்ள ஒரு பெண்மணியை தவறாக சித்தரித்து கோஷம் போடுற அளவுக்கு ஒரு ஈனப்பிறவி நான் அல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஈனப்பிறவி. அவருடைய மகளுக்கோ இல்லை அவருடைய மகளுடைய மகளுக்கோ இல்லை நாளைக்கு அவருடைய மனைவிக்கோ இதே நிலை வருமா வராதாங்கிறத வந்தால் அவர் என்ன செய்வாருங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அதை தாண்டி இந்த முன்மையாலுமே அவர் பணமர ஏறுறவருடைய பையன்னு சொல்கிறாங்க, அப்படி தானே? அது இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரியான தகவல்கள் கிடையாது. யாராவது ஒரு நான் ஒரு பணியேறி பையன், பணியேறி மக்களுக்காக நான் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது செஞ்சிருந்தா ஓகே. இப்போ நாடக சமுதாயத்துடைய தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து 2011 தமிழ்நாடு நாடக சங்கத்துடைய தலைவராக இருக்கிறேன். வினோத்னு சொல்லி ஒரு மெடிக்கல் அதிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரோட பாடி செங்கலுக்கு போகும்போது நாங்கள் சாலையில் மறியல் செஞ்சு அதுக்கு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதை எதிர்த்து அவர் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. சரியா? கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டி பாலத்தில் காமராஜருடைய கல்வெட்டு அடித்து சமூக ரீதிகளால் உடைக்கப்பட்டிருக்கு. நான் இங்கேருந்து போய் அங்கே போய் போராட்டம் பண்ணி அந்த சட்டமன்றத்தை தாரகை கற்பட்டு நாங்கள்லாம் போராடி அதை மறுபடியும் வைக்கிறதுக்கு நாங்கள் போராடினோம். இவர் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. திருச்சியில் காமராஜர் ஐயா பேர் இருந்த நூலகத்தை புதுசாக கட்டக்கூடிய போது கலைஞர் கருணாநிதி பேரை வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது காமராஜர் ஐயா பேரை வைக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கூட கொடுத்தது கிடையாது, ஒரு போராட்டம் கிடையாது. திருத்தணியில் காய்கறி அங்காடிக்கு காமராஜர் ஐயா பேர் இருந்ததை மாற்றிட்டு கருணாநிதி ஐயா பேரை வைக்கணும்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஒட்டுமொத்த சமுதாயமும் கிளம்பிச்சு. ஒரு எதிர்ப்பு. இது எதுவுமே அவர் வாய் திறக்கவே இல்லையா? எதுக்குமே வாய் திறக்கல. ஏன்னா அவர் வந்து நாடார் தலைவர் கிடையாது, அவர் வந்து காமராஜர் தொண்டர் கிடையாது, அவர் ஒரு அரசியல் வியாபாரி. அவர்களுக்கு தேவை என்றால் இப்போ அவரை பற்றி தவறுதலாக பேசிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆட்களுக்கெல்லாம் கூலிப்படைக்கெல்லாம் பணம் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பி அவங்களுடைய டிராவல்ஸ் பங்களா அவர்களுடைய டிராவல்ஸ் வண்டியிலே அனுப்பி அவர் கூலிப்படை தொடர்புள்ள ஆட்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் மகன்லாம் செய்கிறாங்கல்ல, இதே ஆர்வம் ஏன் வரல? சமுதாயத்துக்காக ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுத்துருக்கீங்களா? அவங்க உங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டில் முக்கியமானது இன்னும் தேர்தலுக்கு 9 மாதம் தான் இருக்குது. 9 மாதத்தில் இவங்க எப்படியாவது திமுகவை எதிர்த்து தன்னை வந்து அடையாளப்படுத்தி கொண்டு அதிமுகவிலேயோ நாம் தமிழிலேயோ ஒரு சீட்டு வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும், பதவியை வந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறதுனால தான் இந்த மாதிரி ஒரே சமுதாயத்துக்குள்ளே 2 பிரச்சனைகள் பிரிவுகளை உருவாக்குறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கிறாங்க. அதாவது நான் அதிமுக கூட்டணியில் எம்எல்ஏ சீட்டு வாங்குறேன், திமுக கூட்டணியில் வாங்குறேன். திமுக ஸ்டாலின் ஐயா சீட்டு கொடுத்தா அவர் ஒத்துக்க மாட்டாரா? ஸ்டாலின் ஐயா நான் சீட்டு வாங்கக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை கிடையாதா? இவங்களை மாதிரி சமுதாயத்தை அடகு வச்சுக்கிட்டு நாடார் சமுதாய சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபையில் இருக்கும்போது போதுமான பிரதிநிதித்துவம் அதிமுகவோட திமுக கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. கொடுத்தது இன்னைக்கு சொல்லக்கூடிய 3 அமைச்சர் ஒரு சபாநாயகர் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் போயிருங்க, திமுகவை எந்த அளவுக்கு கழுவி ஊற்றிருப்பாங்கன்னு தெரியும். பணத்துக்காக வாயு வியாபாரிகள் எது வேணாலும் என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்க. அது வந்து ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கக்கூடாது, அது ஒரு விஷயமே இல்லை. நம்மளுடைய கேள்வி நாராயணாச்சி சமுதாயத்துக்கு என்ன செய்தார்? போராடினாரா இல்லையா? அவர் வந்து பனை வாரிய தலைவராக இருந்து கொண்டு பனை தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்கிறார். பனையாலை வாரியத்தில் உறுப்பினர்களுக்கு வேண்டிய உரிமைகளை அவர் பெற்றுத்தரணும். கல்லுக்கு தடையை நீக்க வேண்டும் என்று ஏன் பனை தொழிலாளர்கள் விரும்புகிறாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு அடிப்படையை மக்கள் தெரிஞ்சுக்கணும். கல் என்பது போதையின் ஒரு பகுதி, போதை உணவின் ஒரு பகுதியெல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து ஐயா நல்லசாமி கவுண்டர் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. கல் போதைப் பொருள் நிரூபித்தால் 10 கோடி ரூபா பரிசுன்னு சொல்லியிருக்காங்க. அதை யாராவது ஒருத்தர் கிருஷ்ணசாமியோ திருமாவளவனோ எர்ணாவூர் நாராயணோ வாங்க நிரூபிச்சுட்டு கொடுங்கன்றாங்க. இப்போ பனையேறி சங்கம் உங்களுக்கு 10 லட்ச ரூபா பரிசு, எதுக்கு வந்து கல்லை துருத்து அவதூறு கிளப்புறீங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நான் வந்து அவர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அவதூறு சொல்கிறேன்னா பனையேறி சங்கத்துக்கு எதுக்கு வந்து அவர் மேலே சொல்லுது? புரியுதா உங்களுக்கு? இது வந்து சும்மா திட்டமிட்டு சமுதாயத்தில் ஒரு அதாவது மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர்களை திட்டமிடுவது, திட்டுவது, அவமானப்படுத்துவது, மிரட்டுவது,
இது போன்ற காரியங்கள் செய்தால் அவர்கள் சமுதாய பணி விட்டு வெளியே போய்விடுவார்கள். இப்போ எங்களை மாதிரி என்னைய மாதிரி நேர்மையான தூய்மையான தலைவன் நாடார் சமுதாயத்தில் உருவாகும் போது கட்ட பஞ்சாயத்து சட்டவிரோத செயல்களை செய்யக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ காவல் நிலையத்துக்கு போனால் இன்ஸ்பெக்டருக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 50,000 கொடுத்துட்டு 9 லட்ச ரூபா திருடிட்டு போகிற திருட்டு பேருக்கு தான் இந்த சமுதாயத்தில் அதிகமாக இருக்கான். அவன் வந்து சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக கிடையாது, சமுதாய பேரை பயன்படுத்தி கொண்டு அவன் வந்து தன்னை வந்து நல்ல மாதிரி காமிச்சிக்கிட்டு அதை ஒரு தொழிலாக பண்ணுறாங்க. அதாவது சமுதாய பணிங்கிறது ஒரு தொழிலாக மாறி போச்சு சமுதாயத்தை வச்சு பிழைப்பவர்களுக்கு. நேர்மையாக தூய்மையாக எளிய முறையில் ஒரு பைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கிளைகளை வச்சு நேர்மையை மட்டும் வச்சு நாடார் சமுதாயத்தில் ஒரு தலைவன் நேர்மையாக உருவாகிறான் வருவதை உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறதுனாலே அவங்க வந்து இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டு எப்படி வைக்கும்? நான் குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் அந்தந்த பகுதியில் உள்ள போலீஸ் காவல் நிலையத்தில் உள்ள உளவுத்துறை அதிகாரிகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா, முத்திரமை சொல்கிறது உண்மையா பொய்யா, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு குற்றச்சாட்டுங்கிறது ஆதாரம் இல்லாமல் சும்மா சொல்கிறது கிடையாது. யார் யார் என்ன பண்ணலான்றது வரலாற்று குறிப்பில் இருக்குது. குண்டர் சட்டத்தில் இருந்தவர் ஒரு தலைவர், அவரை பற்றி தவறுதலாக போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் அவர் என்னென்ன செஞ்சாலும் முன்னாடி உள்ள தலான அதிகாரிகள் பேரே உங்களுக்கு சொல்கிறேன், அவங்களாம் கேட்டு தெரியல. நீங்கள் குண்டர் சட்டத்தில் இருந்தார், கள்ளச்சாராயம் காய்ச்சினார், அவர் மேலே என்கவுண்டர் போடப்பட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் அவர் ஒரு சமூக விரோதி போல கட்டமைக்கிறீங்களே, என்ன எர்ணாகுளம் அது உண்மையா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் அதை வந்து முழுசாக பேச விரும்பலை. அவர் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர், எங்கள் சமுதாயத்தில் நீங்கள் ஒரு தலைவராக போற்றப்படக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்கிற ஒரு சூழலில் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதாவது இப்போ நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன், நான் ஒரே ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாமே சமூகத்தில் விரோதிகள். நான் சொல்கிறது ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான். முன்னாள் கள்ளச்சாராயவாதி எர்ணாவூர் நாராயணனுக்கு கதறல் ஏன்னு கேட்டிருக்கேன். இது நான் வந்து முகநூலில் பதிவு போட்டிருக்கேன். மற்றபடிக்கு வேறு சில போட்ட பதிவுகள்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு என் மேலே குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. எடிட்டிங் பண்ணி முத்திரமேஸ் தான் இந்த மாதிரி போட்டிருக்கான்னு சொல்லி விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த மாதிரி இல்லை, நான் போட்டதை ஒத்துக்கிறேன். அதுக்கு காரணம் பனை சார்ந்த தொழிலாளர்களுக்கு விரோதமாக அவர் வந்து அண்ணன் சீமான் போராட்டத்தை கொச்சப்படுத்தும் விதமாக, பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும் விதமாக கல்லுக்கு எதிராக அறிக்கை கொடுத்தது தவறு. இது வேற விளம்பரம் தேடுறாருன்னா ஒரு பெரிய, நீங்களே சொல்கிறாரு மிகப்பெரிய சமுதாய தலைவராக இருக்காருன்னு சொல்கிறாரு, எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்திருக்கு, அவர் என்ன விளம்பரம் தேவை இருக்குது அவருக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து திமுக ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காக இந்த மாதிரி செய்யலாம், இல்லை அவரது மகனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வாங்குறதுக்காக இப்படி செய்யலாம். ஒரு சமுதாய தலைவர் வீட்டுக்கு அனுப்பி, இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எஸ்சி பட்டியலில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அதற்கு நான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பட்டியலில் இருந்துக்கு ஆதாரத்தை கொடுங்க, உங்களுக்கு 10 லட்ச ரூபா பரிசு தரோம், ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அவர் எவ்வளோ ஒரு சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவர். ஆனால் அவர்கள் கருத்து ரீதியாக தான் விமர்சனம் பண்ணாங்க. இந்த மாதிரி கூலிப்படையினர்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு அனுப்பலை, அவர் அரசியல்வாதி. அதே மாதிரி நடிகர் கருணாஸ் நாடார்களுக்கு எதிராக பேசும்போது அவர் மீது நான் வந்து காவல் நிலையத்தில் சென்னை கமிஷனருக்கு புகார் கொடுத்து நாடார் சபையில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது. அவர் முத்திரமேஸ் வந்து நம்ம மேலே வழக்கு கொடுத்துட்டான், நம்ம வந்து கூலிப்படையை வைத்து அவனை வந்து மிரட்ட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பலை. அவர் ஒரு பண்பட்ட அரசியல்வாதி. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சமுதாய கூட்டத்தில் போய் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தவறாக பேசும்போது அதற்கு நான் வந்து சென்னை கமிஷனர் வழக்கு பண்ணுறேன். முதலமைச்சராக இருக்கும்போது இல்லை, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவங்களுக்கு இல்லாத பவரா, அவங்களுக்கு இல்லாத மக்கள் செல்வாக்கா. ஆனால் அவங்க அதற்கு எதிர்வினையை வந்து கருத்து ரீதியாக போனாலும் எங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பி என்னை கொலை செய்யலை. புரியுதா? அதே மாதிரி தீக்காவை சேர்ந்த மணிமாறன் பொற்கால ஆட்சி தந்தாருன்னு காமராஜர் சொல்கிறான்னு சொல்லி அவங்க கடுமையாக விமர்சிக்கும் போது அவனை எதிர்த்து நான் இப்போ கடுமையான கண்டனம் தெரிவிக்கும் போது அவங்களும் கருத்து ரீதியாக தான் எதிர்கொண்டாங்க. புரியுது? இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஆர்எஸ் பாரதி கள்ள ஓட்டு போடக்கூடிய திமுகவினரை கட்ட விரலை வெட்ட சொன்ன பெருந்தலைவர் காமராஜருக்கே சமாதி கட்டியிருக்காங்கன்னு பேசினார். அதுக்கு நான் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவரை எதிர்த்து போராட்டம் பண்ணோம். அவங்க எங்கள் வீட்டுக்கு என்ன ரவுடிகளை அனுப்புனாங்களா, கொலகாரங்களை அனுப்புனாங்களா, இல்லை எங்கள் வீட்டு பெண்களை பற்றி தவறாக பேசினாங்களா? அப்போவும் தராதரம் இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது இது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள்.
திமுக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் இது போன்ற நபர்களுக்கு பணைவாரிய தலைவர் பதவியோ கூட்டணி கட்சியில் உள்ள அந்தஸ்தையோ கொடுக்கும்போது, அவருக்கு கொடுக்கும்போது அவருடைய ஆட்சிக்கு ஏற்கனவே நிறைய கெட்ட பேர் இருக்கும் சமயத்தில் நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சமுதாயம் இருக்கும் போது அந்த சமுதாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் தலைவரை பற்றி தவறுதலாக பேசுவதை கூட்டணி வைத்தால் அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருங்கிறதை அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு தமிழக அரசு உடனடியாக பெண்களை பற்றி அவதூறாக பேசுறதுக்காகவும் பயங்கர ஆதிக்கம் கொலை முயற்சி செய்வதற்காகவும் எர்ணாவூர் நாராயணன் மற்றும் அவரது மகன் கார்த்திக் நாராயணன் மீது உடனடியாக வழக்கு செய்து கைது செய்யணும். அவர்கள் அனுப்பி வைத்த அந்த கூலிப்படையினர் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் எல்லாத்தையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது கண்டிப்பாக காவல்துறை நடத்தும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக அவருடைய ரவுடி கும்பலை கூலிப்படையினரை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்ச மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்கள் நாடார்கள் நேர்மைக்கும் நீதிக்கும் பெயர் பெற்றவர்கள். அவங்கள மாதிரி கீழ்த்தரமாக அவங்க வீட்டு பெண்ணெல்லாம் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். ஏன்னா அவங்க வீட்டு பெண்களை எங்கள் அம்மா, என்னுடைய சகோதரி அவங்க செய்தாங்கன்னு நம்மளும் செய்யணும் அவசியம் கிடையாது. நான் செய்யல அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் உள்ளதான் உண்மையான நாடார். உண்மையான நாடாரு பெண்களை அக்காங்கிற வார்த்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் நாடாரே அல்ல. உங்களுடைய நோக்கம் சவுக்கு சங்கர செய்வ வீட்டை முற்றிய அவர் மேலே அந்த சாக்கடை செலுத்தி நாங்கள் சமுதாய பண்ணிவிட்டு வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமை ஏற்படுத்தலாங்கிறது தான். அதாவது சமுதாய பணிக்கு நாங்கள் வரும்போதே உயிரை துச்சமென மதித்து தான் சமுதாய பணிக்கு வந்திருக்கோம். மிகப்பெரிய என் தலைவன் மிகப்பெரிய ரவுடி, மிகப்பெரிய கொலைகாரன், அவர் நினைத்தால் உன்னை கொலை செய்து விடுவார், உங்கள் குடும்பத்தை கொலை செய்வார், இப்படிங்கிற மிரட்டலுக்கெல்லாம் இந்த முத்துரமேஷ் நாடார் பயப்பட மாட்டோம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படணுங்கிறத என்னோட கேட்டுக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.